வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று எமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க எம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் இந்த மன்றத்திலே கடந்த 3-4 வருடங்களாக தொடர் சிந்தனை உரை வழங்கி வருகின்றார்கள் பல தரப்புகளிலே. அந்த வகையிலே ஆன்மா என்ற ஒரு தலைப்பிலே கடந்த சில மாதங்களாக ஐயா ஆன்மாவை பற்றிய அறிவியல் சிந்தனைகள், அறிவியல் விளக்கங்கள் அடிப்படையாக வைத்து ஐயாவுடைய நூல் ஆன்மா பற்றிய அறிவியல் விளக்கங்கள், அறிவியல் சிந்தனைகள் பற்றி அந்த நூலை அடிப்படையாக வைத்து இந்த தொடர் சிந்தனை உரை இடம்பெற்று வருகின்றது. இந்த பேனரிலே முன்னுக்கு இருக்கின்ற இந்த படம், அது ஐயாவுடைய புத்தகத்தினுடைய கவர். அதை அடிப்படையாகவே வைத்து இந்த பேனர் ஆக்கி இருக்கின்றோம். ஐயா பல புத்தகங்களை எழுதியிருக்கின்றார்கள், தொடர்ந்தும் எழுதிய வண்ணமே இருக்கின்றார்கள். அண்மையிலும் நூல்கள் வந்திருக்கின்றது, எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு ஆழமான வேதாத்திரியத்தை பற்றி ஆழமாக ஆய்வுகள் மேற்கொண்டு ஆழ்ந்த அறிவு புலமையை பெற்றவர் ஐயா. நமக்கு இந்த சிந்தனை உரைகளை வழங்குவது நாம் ஆற்றிய பெரும் பாக்கியம் என்றே கூற வேண்டும். இப்பொழுது இன்றைய ஆன்மா பற்றிய பாகம் 20 சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியர் பழனிசாமி ஐயாவை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, ஆத்மாவை பற்றிய அறிவியல் சிந்தனையின் 20ஆம் பாகம், இதிலே ஆத்ம தூய்மைக்கான செயல் திட்டத்தை பார்க்க இருக்கின்றோம். ஆத்மாவின் களங்கங்களை தெய்வ நீதி உணர்த்துகின்ற, அறிவிக்கின்ற வகைதான் நோய்கள், மனக்குழப்பங்கள், சிக்கல்கள், உறவிலே பகை போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள். இவற்றை சீர் செய்வதற்கான ஒரே வழி தேவ நீதியோடு இணைந்த ஒரு அற வாழ்க்கை. செய்த வினைகள் விளைவை தராமல் கழிந்து போவது இல்லை. மகான்களே இதற்கு விதிவிலக்கு அல்ல. அதே சமயத்தில் எல்லா பாவங்களையும் நான் கழித்து விடுகிறேன் என்றால் இறை நீதி அதற்கு ஒத்து போகுமா? இப்போ வங்கியிலே கடன் வாங்குகிறோம், 20 ஆண்டுகள் தவணை. திடீரென்று பொருள் வரவு வந்தது, இந்த கணக்கு எப்போ முடிச்சிடுறேன், ப்ரீமெச்சர் க்ளோசிங் என்றால் வங்கி ஒத்துக்கொண்டு மீதி தொகையை வாங்கி கொள்ளும்.
அது போல இந்த வினை பதிவுகளை ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ண முடியுமா? என்னோட எல்லாம் கழிந்து போகட்டும், என்னுடைய சந்ததி எந்த விதமான சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக வாழட்டும் என்று இந்த வினை பதிவுகளை முன்பாகவே அவற்றை முடிக்க முடியுமா என்றால் சாத்தியமே கிடையாது. அப்படி ஒரு சலுகையும் இறைவன் சட்டத்திலே கிடையாது. அது எந்தெந்த முதிர்வு நேரத்தில் வெளிப்பட வேண்டுமோ துல்லியமாக அந்த நேரத்தில் மட்டுமே வெளிப்படும். இதற்கு சரியான உதாரணத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் விபத்துகள். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த துகள் நேரத்தில் நிகழ்ந்த மாற்றம் எவ்வளவு பாருங்க. விபத்து நிகழ்வதற்கு முன்பு இருந்த நம்முடைய மனநிலை, மகிழ்ச்சி, உடல் நிலை, வாகனத்தினுடைய நிலை, அந்த ஒரு வினாடியில் நிகழ்கின்ற மாற்றங்கள் எத்தனை. அப்போ இறைவனின் தீர்ப்பு மிக துல்லியமாக அந்த நேரத்தில் மட்டுமே அது நிகழும். அதுக்கு முன்பும் கிடையாது, பிறகும் கிடையாது. அவ்வளவு துல்லியமான கணக்கு இறை நீதி. இது எவ்வளவு துல்லியமானது என்றால், இப்ப இந்த விபத்து நடக்கின்ற நேரம் எவ்வளவுங்க? அடிக்கிற ஒரு ஃப்ராக்ஷன் தானே. அப்புறம் விழுகிறது, எந்திரிக்கிறது, அதெல்லாம் பிறகு. அந்த நிகழ்கின்ற மோதல் என்பது ஒரு சில துகள் வினாடிகள் தான். அப்ப இறைவனின் கணக்கு எவ்வளவு துல்லியமானது என்று பார்க்கின்ற போது மகிழ்ச்சி சொல்வார்கள், காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம் என்பார். கண் சிமிட்டும் நேரம் கூட அதிகம்தான். நமக்கு தெரிந்த அளவிலே குறைந்தபட்ச நேரம் என்பது கண் சிமிட்டுகின்ற நேரம். ஆனால் இறைவனின் கணக்கின்படி குறைந்தபட்ச கால அளவு எவ்வளவு என்று சொன்னார். விஞ்ஞானத்தால் கூட இதுவரைக்கும் அனுமானிக்க முடியாத அளவுக்கு மிக நுட்பமானது நிகழ்காலம் என்ற காலத்தின் நுண்ணழகு. இது எப்படி துவங்குகிறது? இறைநிலையிலிருந்து இறைத்துகள் தோன்றுகின்ற போது விதியும் பிறக்கிறது, இயல்புக்க விதி. இந்த விதிப்படி சுழற்சி ஏற்பட அந்த சுழற்சி துவங்கிய புள்ளிக்கு மறுபடியும் வருது பாருங்க, ஒரு சுற்று. இதுதான் காலத்தின் நுண்ணழகு. இப்ப எவ்வளவு நுணுக்கமான ஒரு இறைவனின் தீர்ப்பு, இறைவனின் கணக்கு இருக்கு பாருங்க. இதெல்லாம் புரிந்து கொண்டு வாழ்வதுதான் சிறப்பான வாழ்க்கை. அந்த வகையிலே இந்த ஆத்ம தூய்மைக்கான செயல் திட்டத்தில 4 வகை பயிற்சிகள் நமக்கு அவசியம். ஒன்று, இந்த உடலை நல்ல முறையிலே பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு பயிற்சி. இந்த உயிர் போதுமான அளவுக்கு திணிவு இருந்தால்தான் உடல் நலமும் சரி, சிந்தனை திறமும் சரி, செயல் செய்வதிலே உள்ள பர்ஃபெக்ஷன், அதாவது துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்யும். எஃபிஷியன்சி அண்ட் அக்யூரசி. இதற்கும் உயிர் திணிவு இருந்தால் தான் முடியும். அடுத்ததாக மனம். இந்த மனதுக்கு 2 பயிற்சிகள் வேணும். ஒன்று, மனம் தீயவற்றை செய்வதிலே பலமாக இருக்கும், நல்லவற்றை செய்வதிலே பலவீனமாக இருக்கும். இதை ரிவர்ஸ் மாற்றி அமைத்து நல்லவற்றிலே ஸ்திரமாக நிற்கவும், தீயவற்றிலே பலவீனமாக இருக்கவும் 2 பயிற்சிகள் வேணும். ஒன்று, இதை மாற்றி அமைக்கக்கூடிய நன்மை தீமை அல்லது தர்மம் அதர்மம் என்ற தெய்வ நீதியை புரிந்து கொள்ளக்கூடிய, புரிய வைக்கக்கூடிய விளக்கங்கள். இரண்டாவது, இந்த நல்லது கெட்டது எத்தனை பேருக்கு தெரியாது
என்று ஒரு பொதுவான கேள்வி எழுப்பினால், அடுத்தவர்களை நட்டப்படுத்துவதோ துன்புறுத்துவதோ பாவம் என்பது யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். பிறகு தவறு என்று தெரிந்ததை துணிந்து செய்வது எப்படி என்றால், நல்லதிலே ஸ்திரமாக நிற்பதற்கு மனதுக்கு வைராகியம், உறுதி பத்தாது. அந்த உறுதியை தருவது, தெய்வ நீதியை மதித்து வாழக்கூடிய அந்த மன உறுதியை தருவது எது என்றால் தெய்வ தரிசனம். தெய்வத்தை உள் உணர்வாக உணரக்கூடிய அனுபவம். இந்த அனுபவத்தை எது தரும்? தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சி. தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சி. அதுக்கு பேர் தியானம் என்றும் தவம் என்றும் சொல்லுவாங்க. பொதுவாக ரெண்டும் ஒரே பயிற்சி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இரண்டும் தொடர்புடைய சற்று வேறுபட்ட வார்த்தைகள். தியான் என்றால் நினைவுகள், எண்ணங்கள், உணர்வுகள். ந என்றால் எதிர்ச்சொல், உணர்வற்ற நிலை, எண்ணமற்ற நிலை, மனம் கடந்த நிலை. அப்ப தியான என்றால் எண்ணம் இல்லாத நிலை. தவம் என்றால் தவ்வுதல். தவளை தவி தவி போகுது இல்லையா? அது போல மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் தவ்வுதல், அங்கிருந்து மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்னை, துரியம், துரியாதீதம். அப்படி தவ்வி தவ்வி உயர்வது தவம். தவத்துக்கு மூலம் தியானம், எண்ணமற்ற நிலை. எனவே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஸ்பெசிபிக் கிளாசிபிகேஷன், துல்லியமான பொருள் உண்டு. எல்லாவற்றையும் போத்தாம் போக்க ஒரே மாதிரி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. தவத்திற்கு அடிப்படை தியானம். தியானத்திற்கு அடிப்படை எண்ணமற்ற நிலைக்கு போகணும் இல்லையா? எண்ணம் ஏன் வருது? பதிவுகள் சொல்றோம். பதிவுகள் மட்டும்தானா? அதிலே இருக்கின்ற நம்முடைய ஈர்ப்பு, பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களிலே நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, ஆசை, ஆர்வம். இதெல்லாம் தான் அந்த எண்ணங்கள் வருகின்ற போது பின்னாடியே போயிடும். நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன்னு போயிடும். ஆசையில எதுக்கு பின்னாடி போகுது? என்ன பாட்டுக்கு வாரம் போய்கிட்டே இருக்கும். நாம அதுக்கு பின்னாடி போறோம். இப்படி 4 பயிற்சிகள். உடலுக்கு, உயிருக்கு, மனதுக்கு. உடலுக்கு உடற்பயிற்சி. உயிருக்கு உயிரை புதிதாக கூடுதலாக உற்பத்தி செய்யக்கூடிய திறம் இருக்கணும். அதற்கான பயிற்சி காயகல்பம். மன தூய்மைக்கு தத்துவ விளக்கம், அகத்தாய்வு. மன உறுதிக்கு தியானம், தவம். இந்த 4 பயிற்சிகளும் இணைந்தால்தான் ஒரு மனிதன் மாற்றம் பெற முடியும். இதுவரைக்கும் ஏன் உலகத்தில் மாற்றங்கள் நிகழவில்லை? பக்திக்கு குறைச்சலா? இல்லை கடவுள் நம்பிக்கையில குறைச்சலா? எல்லாம் சரியாத்தான் இருக்கு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒரு 110 கோடி தான். 820 கோடியில 110 போச்சுன்னா மிச்சம் 710 கோடி மக்களும் கடவுள் நம்பிக்கை, பக்தி உள்ளவர்கள் தான். ஆனா யாருக்கு எந்த நோய் வரல, எந்த பிரச்சனை வரல? எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். நோயே இல்லாத, பிரச்சனையே இல்லாத ஒரு மனிதன் உண்டா உலகத்துல? ஏன் சாத்தியம் இல்லையா? சாத்தியம்தான். ஆனா அந்த வாழ்க்கையில நமக்கு ஈடுபாடு கிடையாது. காரணம்,
அது ஒரு மாடரேட்டட் லைஃப், ஒரு முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. இது போதும். இவ்வளவு நேரம் உடற்பயிற்சி, காயல் பந்தாவும், இவ்வளவு நேரம் சாப்பிட்றதுக்கு, இவ்வளவு நேரம் மற்ற கடமைகளை செய்வதற்கு, இவ்வளவு நேரம் ஓய்வு, இவ்வளவு நேரம் குழந்தைகளோட குடும்பத்தை கவனிக்க, சமூகத்தை கவனிக்க, தொண்டு செய்ய என்று ஒரு எல்லைக்குள் தன்னை முறைப்படுத்தி கொண்ட ஒரு வாழ்க்கை. இது சாத்தியமா இன்னைக்கு? அப்ப என்ன ஆகுது? அனுபோக பொருட்கள் மிக மிக உடல் நலம் கெடும். செல்வத்தின் எண்ணிக்கை கூட கூட மனநலம் கெடும். உறவு நட்பு எண்ணிக்கை கூட கூட சுதந்திரம் கெடும். மிச்சம் என்ன இருக்கு? இருக்கிறதே 3 தான். உடம்பு, மனசு, உயிர். 3 கெட்டு போனதுக்கு அப்புறம் வாழ்க்கையில என்ன மிச்சம் இருக்கும்? துன்பமும் தவிப்பும் தான் மிச்சமாகும். எனவே இறை நீதியோடு இணைந்து வாழ்வதிலே ஒரு நிறைவு, அதற்கான ஒரு முக்கியமான செயல் திட்டம். ஏன்னா இதுவரைக்கும் தர்மத்தை போதனை தான் செய்வாங்க. சொற்பொழிவுகள், ஆன்மீக சொற்பொழிவுகள். இப்ப அது கூட இல்லை. யாருக்கும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து கேட்கணும்னா முடியறதில்லை. எல்லாம் ஒரு பக்க கதை சுருங்கி போய் இப்போ 2 வார்த்தை கதை போதுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் மீம்ஸ், ஸ்டேட்டஸ், ரீல்ஸ், அவ்வளவுதான் கேட்க முடியுது. அப்ப என்ன அர்த்தம்? மனதின் வேகம் கூடிக்கொண்டே போகிறது. மனதின் வேகம் கூடிக்கொண்டே போகிறது. நினைத்த மாத்திரத்தில் சினிமாவில் அண்ணாமலை கொடுசனான மாதிரி தான் ஆகணுன்ற வேகம் எல்லோருக்குள்ளேயும் இருக்கு. அப்ப அந்த மன வேகத்திற்கு உடல் ஈடு கொடுக்க முடியுமா? சமுதாயம் ஒத்து போகுமா? அதனால் அந்த பரபரப்பான ஒரு மனநிலையிலே, சூழ்நிலையிலே உடலும் கெட்டு, மனமும் கெட்டு, உறவும் கெட்டு வாழ்ந்ததற்கான அர்த்தமே இல்லாமல் போகிறது. அதாவது கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்வார், தனியாய் இருந்த மனிதன் மனதில் துயரம் ஏதுமில்லை, குடும்பம், மனைவி, அண்ணன், தம்பி, கூட்டம் சிறிதுமில்லை, ஆசை, பாசம், காதல் விழுந்தான், அமைதியை காணவில்லை, அலைந்தான், தவித்தான், துடித்தான், மடிந்தான், யாருக்கும் லாபமில்லை. அவன் வாழ்ந்த வாழ்க்கை அவனுக்கும் பயனில்லை, சமுதாயத்துக்கும் பயனில்லை, உலகத்திற்கும் பயனில்லை. இவன் வாழ்ந்ததுக்கான அடிச்சுவடு கூட கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகா சொல்வார், பிறர்க்கரிய மனித பிறப்பு எடுத்தவன் இப்பிறப்பிலே ஈஸ்வர தரிசனத்தை பெற முடியாது போனால் அவன் வீணே பிறந்தவனாகிறான். தண்டச்சோறுன்றார். வீணே பிறந்தவன் என்ன அர்த்தம்? கௌரவமா சொல்லிட்டார் மகான். நமக்கு புரியுற மாதிரி சொன்னா தண்டச்சோறுன்னு அர்த்தம். அப்ப இறைவனை உணர்ந்து நிறைவு பெறுவதுதான் பிறப்பின் நோக்கம், அவதாரத்தின் நோக்கம், பரிணாமத்தின் நோக்கம். தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி. அதன் நோக்கம் இதுதான். இந்த நோக்கத்தை நிறைவு செய்யவில்லை என்றால் வாழ்க்கை வேஸ்ட், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால்தான் சாட்டிஸ்ஃபைடு லைஃப் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் சக்சஸ்ஃபுல் லைஃப். எல்லாரும் சாதிக்கணும் 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 ஓடுறாங்க. எதை யாரும் சாதிக்கவில்லையோ அதுதானே உயர்ந்த சாதனை, அட்வென்ச்சர். எல்லாரும் தான் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, இதுல என்ன அதிசயம், பிரமாதம். எல்லாரும் தான் கோடீஸ்வரனானாங்க, இதுல என்ன? எல்லாரும் தான் பதவி அது இதுன்னு இருக்கிறாங்க, இதுல என்ன? அப்போ எதை எட்ட வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ அதை ஏற்கனவே எட்டியவர்கள் கோடிக்கணக்கானோர். இதையே நாமும் சாதிக்கிறதுல என்ன பெருமை? செயற்கரிய செய்வார் பெரியோர், சிறியோர் செயற்கரிய செய்களாகாதார்.
செய்கலாதார். அப்ப செயற்கரியது எது என்றால், எதை யாரும் செய்யவில்லையோ அதுதான் செயற்கரியது. அப்படி யாரும் செய்யாதது ஞானம். ஏன்னா இந்த மனசோட மல்லு கட்டி வெல்லுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இனி மனதை ஆள தெரிந்து விட்டால் அவர்கள் சரித்திரத்தில் இடம்பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சாதிக்க வேண்டும் என்றால் வெறும் போதனை மட்டும் போதாதுங்க. வெறும் போதனை மட்டும் போதாது என்பது வரலாற்று உண்மை. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக எல்லாம் போதனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா யார் மாறிட்டாங்க? பேசினவங்களா, கேட்டவங்களா? தவறுகளை செய்து கொண்டே தத்துவத்தை பேசினால் கேட்பவர்கள் துணிந்து தவறுகளை செய்து கொண்டே தத்துவத்தை கேட்பார்கள். சில நிகழ்ச்சிகள் நான் பார்த்துருக்கேன். ஆன்மீக நிகழ்ச்சிகள் எல்லாம் போற போது அவனுடைய தரம் என்னன்றதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அது உண்மை பயன் இல்லை. அது வெறும் வேஷ பக்தி. அப்போ என்ன நடைமுறை பயிற்சிகள் வேண்டும்? ஆக்ஷன் பிளான், செயல் திட்டம் என்ன என்ற முதலில் உடற்பயிற்சி. ஏன்னா உடம்பு உருப்படியா இருந்தா தான் எல்லாமே செய்ய முடியும். அதாவது குடும்ப கடமைகள், சமுதாய கடமைகள் என்பது மட்டும் அல்ல. ஆன்மீகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் உடம்பு தான் ஆதாரம். ராமகிருஷ்ணன் அழகா சொல்வார், இந்த உடம்பு செத்து போகுது தானே, என்ன அதிகபட்சம் 120 வருஷம், அதுக்குள்ளே என்னைக்கு போகணும்னு சொல்ல, எந்த நிமிஷம் போகணும்னு தெரியாது. புத்தர் கேட்ட மாதிரி என்னுடைய ஆயுள் எவ்வளவுன்னு கேட்டாரு. அப்போ அவருக்கு இது 70 வயசு என்ன பக்கம். சீடர்களெல்லாம் எப்படி கொஞ்ச நாள் இருப்பார்ல அப்படின்னு 70ன்னா ஒருத்தன், 80ன்னா 100ன்னா. புத்தர் சிரிச்சுட்டே சொன்னார், ஒரு மூச்சு என்றார். என் வாழ்க்கை என்பது ஒரு மூச்சு. கடந்த மூச்சு முடிந்து போன வாழ்க்கை. எடுக்கிற மூச்சு தான் நிகழ்காலம். நின்று போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மூச்சாக கடந்து கொண்டிருக்கிறது. இதை புரிந்தவனுக்கு ஆணவம் இருக்காது, தாழ்வுமான பன்மை இருக்காது. என்ன சம்பாதிச்சு என்ன பண்ண போற, எல்லாம் சாகத்தானே போற, வா. உடம்புக்கு தான் வேற ஒரு அட்ரஸ், குடிசை, வீடு, மாளிகை, கோபுரம், அரண்மனை. செத்தா எங்க போறோம்? எல்லாம் ஒரே இடம்தான். பிறக்கும் போது எந்த மதமாக, எந்த ஜாதியாக, எந்த குலம் கோத்திரமாக இருந்தாலும் பிறந்ததுக்கு குழந்தைன்னு தான் பேர். அதே போல எவ்வளவு உச்சத்தை தொட்டு விட்டாலும் உயிர் போனதுக்கு அப்புறம் பிணம் என்றுதான் பேரு. அப்ப பிறப்பும் இறப்புமே பார்த்தாலே எல்லாரும் ஒண்ணுதான் புரிஞ்சு போகுது. இடையில என்ன பெரிய நாடகம்? ஸோ இந்த தெளிவை பெறுவதற்கு முதல்ல விளக்கம் வேணும். அப்ப விளக்கம் கேட்டு பயிற்சி செய்யணும்னா உடம்பு நல்லா இருக்கணும் இல்ல? அப்ப உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பு போச்சுன்னா உயிரும் போச்சு. ஏன்? உடம்பு எப்படியும் சாக போகுது, ஆனா ஆத்மாவுக்கு அழிவு உண்டா? பகவத்கீதையில அர்ஜுனுக்கு ஒரு தெளிவை தரணும். அப்போ கண்ணபிரான் என்ன சொல்றாரு, அர்ஜுனா எப்படி ஒரு நாள் சாகத்தா போவாங்க. நீ கொல்லவில்லை என்றாலும் இந்த பீஷ்மரு, துரோணரு, இந்த ராஜாக்கள் எல்லாரும் சாகத்தான் போறாங்க. ஆனா இவங்க இப்பதான் இருக்கிறாங்களா அப்படின்னா இதற்கு முன்பும் இருந்தவர்கள்.
நீ கொன்ற பிறகும் இருக்க போகிறவர்கள் ஏன் ஆத்மா அழிவது இல்லை. இதே கருத்து பைபிள்ல ஈஸ்வரன் சொல்லுவார். என்னுடைய நாளைக்கான ஆபிரகாம் ஆவலாக இருந்தான். உடனே யூதர்கள் கேட்பாங்க, உனக்கு இன்னும் 50 வருஷம் கூட ஆகல, வயசு கூட ஆகல, நீ ஆபிரகாம் பாத்தியா? அவர் எப்போ வந்துட்டு போன தீர்க்கதரிசி, நீ இப்போ வந்த ஆளு, நீ ஆபிரகாம் பாத்தியா? மெய்யாகவே சொல்லுகிறேன், ஆபிரகாமுக்கு முன்னமும் இருந்தவன் நான். ஸோ பைபிளும் பகவத்கீதையும் ஒரே கருத்து சொல்ல பாருங்க. அதான் பகவான் சொல்றார், இப்போ மட்டும் இங்க இல்ல, ஏற்கனவே இருந்தவர்கள், கொன்ற பிறகும் இருக்க போகிறவர்கள், ஏன் ஆத்மாவுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. யாருக்கு? கண்ணதாசனுக்கா? கண்ணதாசனுடைய ஆத்மாவுக்கு. சரி, உடல் அழிவது, ஆத்மா அழியாதது. இப்போ ரெண்டையும் நீ எதை நீ நம்பினாலும் சரி அர்ஜுனா, ரெண்டையும் நம்பினாலும் சரி, ஏதோ ஒன்றை நம்பினாலும் சரி, ஆத்மாவுக்கு இறப்பு இல்லை என்று விட்டால் நீ யாரை கொல்ல போகிறாய்? ஆத்மாவை கொல்ல முடியாது, அது யாரையும் கொல்றதும் இல்லை. சரி, உடம்புதான் நான் என்று நினைத்தாய் என்றால் இதை முடிவை தடுக்க முடியாது. அப்போ சாக போற உடம்பு இன்னைக்கு போனேன்னு நாளைக்கு போனேன்னு அதுல என்ன உனக்கு வருத்தம்? அப்போ நிரந்தரமானது ஆத்மா என்று எடுத்துக்கொண்டாலும் துக்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அழிகின்ற தேகத்தை அழிவை தடுக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டாலும் துக்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ சரி, இதே கருத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாரு? அழிகின்ற தேகம்தான், அழியாத ஆத்மாதான். ஆனா இந்த ஆத்மாவை நீ எப்ப அறிய முடியும்? செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என்னை நினையல் என்ற வள்ளல் பெருமான். ஆத்மாவையோ பரமாத்மாவையோ நீ எப்ப அறிய முடியும்? செத்ததுக்கு அப்புறமா. செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என்னை நினையல். அந்த பைத்தியகர் கூட்டத்தில் என்ன நினைக்காது, சேர்த்துக்காது. அப்போ எப்படி ஒரு கட்டிடம் நிரந்தரமானது, அதை கட்டும் போது சாரம் போடாம உயரமான கட்டிடத்தை எழுப்ப முடியாது. இப்ப சாரம் நிரந்தரமா? இல்ல. சரி, தற்காலிகமான டெம்பரரி சாரம் எதுக்கு? அப்போ போட வேண்டாம், விடு, வெட்டி செலவு அப்படின்னா எப்படி உயரமா கட்ட முடியும்? அப்ப நிலைத்த கட்டிடத்திற்கு நிலையில்லாத சாரம் இல்லாமல் முடியாது என்பதை போல நிலைத்த ஆத்மாவை அறிவதற்கு நிலையில்லாத உடம்பு இல்லாமல் முடியாது. அப்ப உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இவங்க உருப்படுறது. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. இந்த உபாயம் என்ற வார்த்தைக்கு வேறு தமிழ் சொல் சொல்ல முடியுமான்னு தெரியல, ஆங்கில சொல் சொல்லலாம். டெக்னிக்கல், டெக்னாலஜி. உடம்பை வளர்ப்பதே ஒரு டெக்னாலஜி, ஒரு தொழில்நுட்பம் மாதிரி, ஒரு வாழ்வின் நுட்பம். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. ஏன்னா என்ஜின் ஏதோ ஒரு ஃபால்ட் வந்தா தான் நிற்கும். ஃபால்ட் இல்லைன்னா என்ஜின் நிற்குமா? அப்ப இந்த உடம்புக்குள் ஏதோ ஒரு ஃபால்ட் வந்தா தான் சாக முடியும். ஃபால்ட் எல்லாம் எப்படி சாகும்? அப்ப உடம்பை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டால் மரணம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. போர்டிச்சு போச்சு, என்ன பண்றது? ஜீவ சமாதி அடைந்து விட்டார்கள் சித்தர் பெருமக்கள். உணர்வு இருந்தா தானே பசி, தாகம், உணர்வுகள், இன்ப துன்பம் எல்லாமே.
உணர்வை கழித்து விட்டால் பிரபஞ்சத்தோடு ஆற்றலாக இணைந்து விட்டால் எதுவும் தேவையில்லை. மண்ணூழி காலம் மட்டும் வாழ்வார் பாரு, மரலை கையில் அகப்படவும் மாட்டார் தாமே என்று ஜீவ சமாதி அடைந்தவர்கள் சித்தர் பெருமக்கள். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. அப்ப உடம்பு இருந்தால்தான் வாழ்க்கையும் ஞானமும். உடம்பு இல்லை என்றால் வாழ்க்கையும் இல்லை, ஞானமும் இல்லை. எனவே உடம்பை இழுக்காக நினைக்க முடியுமா? இன்னொரு திருமந்திரம் சொல்லுது, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்புனுக்குள்ளே உரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. ராமகிருஷ்ணர் சொல்வார், தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் ஆகில் அண்டத்திலும் காண முடியாது. உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் ஆகில் அண்டத்திலும் காண முடியாது. இது தெரிஞ்சவங்க எங்கேயாவது இப்ப சுத்துவாங்களா? எனக்கு எதை தருவதாக இருந்தாலும் இறைவன் டோர் டெலிவரி பண்ணட்டும், நான் அங்க போயெல்லாம் டெலிவரி எடுக்க மாட்டேன். அவன் எனக்கு தேடிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போகட்டும். அதுதான் சரணாகதி, அதுதான் சரணாகதி. அப்படி இந்த உடம்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முதல் நம்ம கொடுக்கின்ற பயிற்சி உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சியில ஏதோ யோகாசனம் பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, இது மட்டும்தான் உடற்பயிற்சின்னு நினைக்கிறோம். இதெல்லாம் ரிப்பேரிங் சிஸ்டம் அல்லது மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் வச்சுக்கலாம். ஆனா இதை கெடுக்கிற சிஸ்டம் ஒன்று இருக்கு பாருங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிடுறோம். ஆனா 23 மணி நேரம் இந்த உடம்பை கெடுக்கின்ற எத்தனை வேலைகளை பண்றோம். அப்போ உடல் நலம் காக்க வேண்டும் என்று சொன்னால் உடலை அதன் நியதிப்படி இலக்கணத்தின்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு மறைபொருள் அர்த்தம். அப்போ உடம்பு எப்படி காத்துக்க முடியும்? உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம், இந்த 5ம் உடம்பு கெடுக்கும். அதாவது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அடுத்தவனைத்தான் நான் ஏமாத்துவனே தவிர அடுத்தவனுக்கு தான் ஏதாவது நான் கெடுதல் செய்வனே தவிர எனக்கு நானே செய்துக்குவேன். உங்களுக்கு நீங்களே செய்கின்ற பாவம் உண்டான்னு யாருக்கிட்டயா கேட்டு பாருங்களேன். எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு கேட்பாங்க. அவ்வளவு தெளிவான ஆள் இல்லையா? எழுதிக்கோ. உங்களுக்கு வந்த சர்க்கரை வியாதிக்கு அடுத்த வீட்டுக்காரன் தின்ன இனிப்பு காரணமா, இல்ல நீங்க சாப்பிட்ட இனிப்பு காரணமா? அப்போ உங்க உடம்புக்கு நீ செய்த பாவம் தானே. பிபி ஏறினதுக்கு எத்தனை கோபம் வந்துச்சு? இது அடுத்தவன் பட்ட கோபத்துக்கு உனக்கு பிபி வந்துச்சா, இல்ல நீ பட்ட கோபத்துக்கு உனக்கு பிபி வந்துச்சா? உடம்புக்கு நீ செஞ்ச பாவம் தானே. இப்படி நமக்கு நாமே செய்து கொண்ட துரோகங்கள் எத்தனை, எனக்கு நானே செய்து கொண்ட பாவங்கள் எத்தனை. அந்த பாவத்தின் வெளிப்பாடுதான் உடல் நோய்கள். இதெல்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்கியாடா, கொஞ்சம் பார்த்துக்க. நான் தான் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன் உள்ள இருந்து, நீ பாட்டுக்கு இப்படி உள்ள பண்ணிட்டு இருந்தேன்னு எப்படி? நீயும் கொஞ்சம் எனக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா என்று இறைவன் நமக்கு தருகின்ற ஒரு நோட்டீஸ், அறிவிப்பு. அதுதான் நோய்கள். அதை புரிஞ்சு அப்பவே கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னா மருத்துவ இடத்துல போக வேண்டிய அவசியம் இருக்காது.
எந்த வியாதியும் திடீர்னு வர்றது இல்லைங்க, விபத்து போல. எந்த வியாதியும் விபத்து போல திடீரென்று வராது. கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு ஒரு நாளைக்கு திடீர்னு நிற்கும். ஐசிஎல் கொண்டு போட்டுருவான். எனவே உடலை பாதுகாத்துக் கொள்வது, அதான் வள்ளுவர் சொல்லுவார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப கொள்ளல். வியாதி வருதுன்னா என்ன மருந்து சாப்பிட்டா சரியா போகும் தான் பாக்குறாங்க. ஏன் வருதுன்னு யாரும் கேட்கறதே கிடையாது. ஒரு காமெடிக்கு வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாரு, டாக்டர் இந்த மருந்து சாப்பிடும்போது சைடு எஃபெக்ட் வருமான்னு கேட்டார். டாக்டர் சொன்னார், ஏன் பீஸா சாப்பிடும்போது சைடு எஃபெக்ட் வருதான் கேட்டியா கடைக்காரன்ட்டேன்? ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது ஹோட்டல்கிட்ட கேட்டியா என்ன சைடு எஃபெக்ட்னு? தின்னு போ சரியா போயிடும் அப்படின்னு ஒரு டாக்டர் பேசுறதாக ஒரு காமெடி போட்டிருந்தாங்க. உண்மைதானே அது? மருந்துக்கு சைடு எஃபெக்ட் பார்க்குறோமே, தின்னதுக்கு சைடு எஃபெக்ட் பார்த்தோமா? அப்படி பார்த்துருந்தா யாரோ ஹோட்டலுக்கு போவாங்களா? இன்னைக்கு ஒரு நாள் போனா பரவாயில்ல, வீக்கெண்டு கல்ச்சர் வேற. வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து ஞாயிற்றுக்கிழமை நடு இரவு வரைக்கும் எந்த ஹோட்டலையும் போனோன்னு இடம் கிடைக்காது. அப்ப இந்த கல்ச்சர் என்ன பண்ணுதுங்க? பாவத்தை செய்ய வைக்கிறது. நம்முடைய உடம்புக்கு நம் பணத்தை செலவு செய்து நம் கையால் நாமே செய்கின்ற பாவம் ஹோட்டல சாப்பிடுறது. எனவே நோய் நாடி ஏன் இந்த வியாதி வந்தது, முதல்ல காரணத்தை தேடு. அது எப்படிப்பட்ட நோய், அதனுடைய தன்மை என்னன்னு தேடு. இது எந்த மருத்துவத்திலே எந்த சிகிச்சையிலே சரியாகும் அதை தேடு. பிறகு அந்த சிகிச்சை மருந்தை பயன்கொள். எது காரணமோ அதை திருத்திக்கொள். 7 வார்த்தையில ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலே தேவையில்லை என்ற அளவுக்கு ஒரு இலக்கணம் சொல்ல முடியும் என்றால் வல்லுநரை தேர்வர் யாராக இருக்க முடியும் சொல்லுங்க? இந்த 7 வார்த்தையை பின்பற்றி விட்டால் மருத்துவமனைகளே தேவையில்லையே. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி. ஏன்னா இன்னொரு இடத்துல தெளிவாக சொல்லிடுவார், யா காவாராயினும் நா காக்க. எல்லா சிக்கலும் அதுல வந்துடும்பா. இது தின்னும் கெடுக்கும் பேசியும் கெடுக்கும். திங்கிறது வாயி, அவசப்படுறது உடம்பு, பேசுறது நாக்கு, அடி வாங்குறது உடம்பு. அதனால உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில் இந்த வாயே நாக்க ஒழுங்க வச்சுக்கணும் வள்ளுவர். அப்ப அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப கொள்ளல். ஏன்னா 95% வியாதிகளுக்கு காரணம் உணவு தாங்க. இதுல கூடி போனதுதான் சஞ்சித கர்மாவாக வந்து அதுலயும் வியாதிகள் வரும். எனவே இந்த 5 அளவு முறை காத்து விட்டால் சித்த வைத்தியம் அதைத்தான் சொல்லுது. இன்றைக்கும் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, வியாதி வர வரைக்கும் நம்ம கேட்க மாட்டோம். சுகர் வந்துச்சு வச்சுங்களேன், உடனே போன டயட்டிஷியன் அவர் பெரிய லிஸ்ட் கொடுப்பார், எதை எப்ப சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்ன்ற. அதே போல உழைப்பு, புலன் தாங்கும் திறத்திற்கு மேலாக உடலை வற்புறுத்துவது, அவங்கள செய்றாங்கல்ல, அவங்கள சாப்பிடுறாங்கல்ல. இப்படி அடுத்தவனை பார்த்து நாமும் செய்ய நினைக்கிறதே அடிப்படை கோளாறு. ஒன்றை போல் ஒன்று இயற்கையில் தோன்றுவதே கிடையாது. முடிந்த கதை
தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலேனர் கண்ணதாசன். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ், நேச்சர் நெவர் ரிப்பீட்ஸ் என்றார் ஓஷோ. ஸோ இயற்கையின் அமைப்பே ஒன்று போல் இன்னொன்று கிடையாது. அப்புறம் எப்படி அவன மாதிரி இவன மாதிரி வாழ்றது? அப்படி வாழ்ந்தால் அது போர்ஜரின்னு பேர். ஒன்று அசல், அது போல் இன்னொன்று இருந்தா அதுக்கு என்ன பேரு? டூப்ளிகேட், நகல். அப்போ ஒரிஜினல் வாழ்க்கை வாழ்வதா, டூப்ளிகேட் வாழ்க்கை வாழ்வதா? எனவே யார் அவன் இவனை பார்க்கிறானோ அவன் போர்ஜரி கேஸ்ன்னு அர்த்தம். என் வாழ்க்கை என்னுடையது, என் உடம்பு, என் உயிர், என் ஆத்மா, என் வாழ்க்கை. இதுல எதை நாம் செய்ய வேண்டுமோ அதை நான் தான் எனக்காக செய்தாகணும். எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும். எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு. அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. வேற யாரும் செய்ய முடியாது. உடம்புக்கு வியாதி வந்தா யார் என்ன உதவி செய்தால் வலியை தாங்க முடியுமா சொல்லுங்க? அதை நாம தான் அனுபவிச்சாகணும். நமக்காக யாராவது அனுபவிக்க முடியுமா சொல்லுங்க? அது போல இந்த வாழ்க்கை, இந்த ஆத்மா என்னுடையது, நான் தான் வாழ்ந்தாகணும். இந்த இயற்கை விதியை பற்றிய அறியாமையே, கர்மயோக வாழ்க்கையை பற்றிய புரியாமையே சமுதாயத்தின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம், அத்தனை நோய்களுக்கும் காரணம். இதை நம்முடைய முன்னோர்கள் அறிந்து வச்சிருந்தாங்க. யோக ஆசன பயிற்சிகள், அதுல மிக அற்புதமாக சொன்ன மகான் பதஞ்சலி. அஷ்டாங்க யோகம், 4 பயிற்சிகள் உடலுக்கு, 4 பயிற்சிகள் மனதுக்கு. யமம், செய்ய வேண்டிய கடமைகள். நியமம், தவிர்க்க வேண்டிய செயல்கள். ஆசனம், உடலை சில குறிப்பிட்ட நிலைகளிலே வைத்து பயிற்சி செய்வது. பிராணாயாமம், மூச்சு பயிற்சி. இந்த ஆசனத்தையும் பிராணனையும் இணைத்து செய்தால் பிராணாயாமம், யோக ஆசனம். இந்த 4 உடலுக்கான பயிற்சிகள். உடம்பு மட்டும் நல்லா இருந்தா போதுமா? சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ், மனம் சார்ந்த உடல் நோய்கள், மனம் சார்ந்த உடல் நோய்கள். இன்னைக்கு மருத்துவத்துறை பெருசா எதை பேசுதுங்க? வியாதிகள் வந்தா போய் சைக்காட்ரிஸ்ட பாருங்கன்றாங்க. ஏன்னா பல வியாதிகளுக்கு காரணம் மனமே, அது மருந்துக்கு கட்டுப்படாது. அப்ப மனதை செம்மைய வச்சுக்கணும் இல்லையா? அப்ப மனதிற்கான பயிற்சிகள், அப்போ உடலுக்கான பயிற்சி, அதே போல மனதை தூய்மை செய்து கொள்ளக்கூடிய பயிற்சி. அதுக்கு 4 கட்டங்கள். முதல்ல மனசு என்னன்னு புரிஞ்சுக்கணும். மனசு என்பது என்ன? எப்பவும் வெளியே தான் ஓடும், உள்ளுக்குள் திரும்பியே பார்க்காது. ஊர் சுத்தியும்பாங்க பாருங்க, அது முதல்ல மனசுதான் ஊர் சுத்தி. அதுவும் வேடிக்கை பாருங்களேன், தவம் பண்ணி உட்காந்துருவோம், கண்ணை மூடி கையை கோத்து உட்காந்துருவோம். இந்த மனசு அப்பத்தான் எங்கெல்லாம் போகலாம்னு தேடும். அப்படியே போய் சுத்திக்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள இங்க சாந்தி சாந்தி சாந்தின்ட்டுருவாங்க. ஐயோ தவம் முடிஞ்சு போச்சே அப்படின்னு கையை தடவிட்டு எழுந்து போயிட வேண்டியதுதான் இல்லையா? அப்ப மனம் ஏன் நிக்கிறது இல்லை? இயல்பே ஓடுவதுதான். சரி, அதை இழுத்து பிடிக்க முடியுமா? முடியாது. ஓடுகின்ற மனசை அப்படியே ஓட விடு, ஆனா குறிப்பிட்ட பொருளிலே நிறுத்தி விடு. பிரத்யாகாரா,
ஓடுகின்ற மனதை அதே இடத்துல அங்கே நிறுத்து. பிரத்யாகாரா. சரி, நிறுத்தியாச்சா? ஸ்கிரீனை மாத்து. நிறுத்தப்பட்ட பொருள் ஒரு சிலையாகவோ, ஒரு மந்திரமாகவோ, அல்லது ஒரு யந்திரமாகவோ, ஒரு பயிற்சியாக, தாரணா, கான்சென்ட்ரேஷன், அப்படி நிறுத்தி ஒரு பொருள் மீது குவித்து பழகியாச்சா? அந்த குவிந்த மனதை அப்படியே யூட்டன் அடி, உயிர் மீது திருப்பு. இப்ப தவம். இதன் உச்சம் என்ன? ஒன்றையும் நினையாது தன்னை மறவாத நிலை தவத்தின் உச்சம். டோட்டல் அவேர்னஸ். அது சமாதி நிலை. அவ பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. இதே போல இந்த 4 அம்சம் இப்போ அஷ்டாங்க யோகத்துல மனவளக்கல எப்படி பொருந்ததுன்னு பாருங்க. யமம் நியமம், செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை, ரெண்டுக்கும் சேர்த்து இங்க 5 அளமுறை. ஆசனமும் மூச்சும், யோகாசனமும் பிராணாயாமம் 2 சேர்த்துக்குங்க. உடற்பயிற்சி. வெளியே ஓடுகின்ற மனதை நிறுத்த வேண்டும் இல்லையா? அதுக்கு ஒரு தவம், விளக்கங்கள். அப்ப விளக்கத்திலே மனதை நிறுத்து. தத்துவத்தை படிப்பதிலே, கேட்பதிலே, சிந்திப்பதிலே மனதை நிறுத்தி பழகு. அதிலே மனம் குவிந்து விட்டால் தத்துவம் தெளிவா புரியும். அப்ப பிரத்யாகார, தாரணா. அப்படி தத்துவத்தில் நின்று பழகிய மனசை இப்ப அப்படியே உடம்புக்குள் திருப்பு. தியானம், உச்சம், துரியாதீதம், சமாதி. அப்ப பதஞ்சலி மகான் சொன்ன அஷ்டாங்க யோகத்தை வேதத்திரி மகர்ஷி அவர்கள் அதே முறைப்படி செயல் திட்டத்தோடு இணைத்து விட்டார். அப்ப முதல் செயல் திட்டம் பதஞ்சலி மகான் தந்தது, 2வது செயல் திட்டம் வேதத்திரி மகர்ஷி தந்தது. அப்ப இதுல முதல் என்ன? உடற்பயிற்சி. அதாவது வாதம், பித்தம், சிலேத்தும் என்று 3 அம்சங்களை சித்த வைத்தியம், ஆயுர்வேத வைத்தியம் எல்லாம் பேசும். இந்த நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. நம்ம இந்த பிசிக்ஸ் லேபரேட்டரியில ஒரு டெஸ்ட் பார்த்துருப்போம், 7ஆம் கிளாஸ்லயோ 6ஆம் கிளாஸ்லயோ. ஒரு பக்கம் விளக்கு இருக்கும், கொஞ்ச தூரத்துல ஒரு திரை வச்சிருப்போம், இடையில 3 அட்டைகள் வச்சிருவாங்க, அதுல துவாரம் போட்டிருக்கும். இந்த 3 அட்டைகளுடைய துவாரங்களும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்ற போது இந்த விளக்கின் வெளிச்சத்தினுடைய நிழல், வெளிச்சம் திரையில விழும். இந்த 3 அட்டைகளை ஏதோ ஒன்றை நகர்த்தி விட்டாலும் திரையில வெளிச்சம் விழுகாது. அதே போல உயிர் அங்க, உடல் திசுக்கள் எங்க, இடையில வாதம், பித்தம், சிலேத்தும் 3 அட்டைகள். இந்த 3ம் சரியா இருந்தா தான் உயிர் திசுக்களுக்கு சேரும். இல்லை என்றால் இடையில தேக்கம் ஆயிடும், திசை மாறி போகும், அது வலியாக மாறும். எனவே மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய 3 என்றார் வள்ளுவப்பெருந்தகை. அதிகமானாலும் குறைந்தாலும் வியாதி வரும். எது? வலி என்றால் காற்று. வலி முதலாய் எண்ணிய 3: காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம், வாதம், பித்தம், சிலேத்துமம். இந்த 3 ஓட்டத்தோட மகர்ஷியோட 2 சேர்த்தாங்க, காந்த ஓட்டம், உயிர் ஓட்டம். சோ இந்த 3 சரியா இருந்தா காந்தமும் உயிரும் சரியா இருக்கும். இப்போ இந்த 3ம் தடைப்பட்டால், இப்போ நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சிருக்கிறோம், பாத்ரூம் தண்ணி, கிச்சன் தண்ணி எல்லாம் வெளியே போகணும். லேசா அடைப்பு வந்ததுன்னு என்ன பண்ணுவோம்? ஒரு பக்கெட் தண்ணியை பிடிச்சி வேகமாக அடிச்சு விட்டீங்கன்னா அந்த அடைப்பு நீங்கி தண்ணி எப்பவும் போல சரளமாக போகும்.
சரி, அடப்பு நீங்கியாச்சு. ஒரு பக்கெட் தண்ணி வீணா போச்சே. இதே போலத்தான் இந்த உயிர் சக்தி தேக்கம் அடைகின்ற போது அதை உந்தி செலுத்துவதற்கு உடல் சக்தி உந்து வேகம் வரும். அந்த உந்து சக்தி போதாத போது வெளியிலிருந்து ஒரு உந்து சக்தி கொடுக்கிறோம். மறு உந்து. மருந்து என்றால் மறு உந்து. ஏற்கனவே ஒரு உந்து இருக்குது உடம்புக்குள்ளேயே, அதனால சமாளிக்க முடியல. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவையா இருக்கு. அப்ப மறு உந்து சக்தியாக மருந்தை உள்ள அனுப்புறோம். இப்போ உந்தி சக்தி அந்த கிளியர் பண்ணிடுச்சு. ஆனா உந்திய வேகம் வீணா போச்சு இல்லையா? இதே போலத்தான் ஒவ்வொரு உபாதையும் நம்ம உயிர் சக்தியை விரயமாக்கக்கூடியவை. அதனால் உடலுக்குள்ளாக இந்த 3 ஓட்டங்களும் சீராக இயங்கும் வகையிலே நம்முடைய உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் இவற்றெல்லாம் முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது காயல்ப பயிற்சி. இதை அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி, சேவமடுத்த அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். சிறப்பையா. இந்த என்ன உயிரை ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்கான திட்டம் நாங்கள் வேதாத்தியத்திலே கற்றுக்கொண்டவைதான் உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, அகத்தாய்வு, தியானம். ஆனால் அதை அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு புது முறையாக சிறப்பாக அந்த விளக்கத்தை தந்திருக்கின்றீர்கள். மிகச்சிறப்பையா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நானே ஆரம்பித்து வைக்கிறேன். சொல்லுங்க. நான் கேட்கிறோம், கை வந்துட்டது ஐயா. ராதாம்மா, நீங்க கேளுங்க, அடுத்து கேட்கிறேன். கேள்வி ஐயா. இப்ப கர்மயம் அல்லது ஆத்மா களங்கப்பட்டிருக்கிறது, ஆணவம், கர்மம், மாயை. அப்ப அந்த களங்கத்தை போக்க வேண்டும் என்று சொல்றோம். அதே போல கர்மயத்திலே பதிவுகள் பதிந்திருக்கிறது. அந்த பதிவுகள் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். பதிவுகளை நீக்க வேண்டும் என்பது. அப்போ இந்த பதிவுகள் தான் ஆணவம், கண்மை, மாயாக இருக்கின்றது. அந்த பதிவுகளை எவ்வாறு ஆணவம், கண்மை, மாயாக வகைப்படுத்துகின்ற அந்த தொடர்பை விளங்கப்படுத்த முடியுமா ஐயா? அதாவது உள்ள இருக்கிறது ஆணவம் உள்ள இருக்கிறது ஆணவம் அடிப்படையா இருக்கும். ஆனா அது விளைவுகள் என்ன அப்படின்னா, அது கொஞ்சம் அதிகமா வெளியே வரும். அப்பா அம்மாவுக்கு எல்லாம் கொஞ்சம் ஆணவம் அதிகமா இருந்ததுன்னா பசங்களுக்கும் அது கொஞ்சம் கூடுதலா இருக்கும் இல்லையா? அது குணத்தால் வெளிப்படும். மாயை உள்ள இருக்காது. மாயை எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லாததுதான் மாயை. இந்த மாயையில் விளைந்ததுதான் கண்மம், பாவச்செயல். அப்ப மாயையால் ஆணவம் பிறக்கிறது, ஆணவத்தால் பாவம் பிறக்கிறது. சரிங்களா? மாயையால் ஆணவம் பிறக்கிறது, ஆணவத்தால் பாவம் பிறக்கிறது. இப்ப இந்த 3 சரிப்படுத்துறது எப்படின்னா, முதல்ல மாயை கிளியர் பண்ணணும். இப்போ மாயை என்பது என்ன? இந்த வாழ்க்கை நிஜம் நினைக்கிறோமே, இது ஒரு மாயை தானே. மற்றவங்க நம்ம மதிக்கணும்னு எதிர்பார்க்கிறோமே, இது ஒரு மாயை தானே. இந்த உடம்புக்கு ஆயத்தட்டு அலங்காரம் பண்றோமே, இது ஒரு மாயை தானே. 5 லட்ச ரூபா கொடுத்து ஹேர் ஸ்டைலிங் பண்றோமே, இது ஒரு முட்டாள்தனமான மாயை தானே இல்லையா?
அப்போ இந்த வாழ்க்கைக்கு என்ன வேண்டும்? உடம்பை மறைக்கிறதுக்கு ஆடை வேணும். அது அந்தந்த நாட்டின் தட்பவெப்பத்துக்கு ஏற்ப அந்த உடை இருக்கு. இங்கே நான் கோயம்புத்தூர்ல பார்க்குறேன், அங்க குளிர் அதிகமா இருக்கிறதுனால சூட்டு போட்டாங்க. குளிர் தொண்டைக்கு முதல்ல அஃபெக்ட் பண்ணும். அதனால காலரை இழுத்து வச்சு அதுக்கு மேல டை கட்டினாங்க. இங்க மே மாச வெயில்ல அந்த மாப்பிள்ளை அப்பா சொந்தக்காரங்க எல்லாம் சூட்டு போட்டுக்கிட்டு இவனுக்கு பண்ற அலப்பறையை பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரத்தனமா இருக்கும். அவன் குளிருக்கு அவன் யூஸ் பண்ணான். நீ எதுக்கு மே மாசத்துல முகூர்த்தம் வச்சுட்டு மே மாசத்துல சூட் போட்டு இருக்கிற? மாப்பிள்ளை போட்டவங்களும் பரவாயில்ல, வர்றவங்க எல்லாம் போட்டு சில பேர் போட்டு வருவாங்க. இதெல்லாம் மாயை இல்லாம என்னன்னு சொல்ல. அப்ப வாழ்க்கையை புரிந்து விட்டோம் என்று சொன்னால் இதெல்லாம் தேவையில்லாத ஆடம்பரங்கள். இதுக்காக சம்பாதிக்க, இதுக்காக அவசரப்பட, அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு அவசரப்பட, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன். எந்த அளவுக்கு நம்ம விலகி நிற்கிறோமோ அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. எந்த அளவுக்கு பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் என்று போய் அதுல முட்டி மோதுறோமோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் சேர்ந்தே வரும். சோ விலகி நின்றால் சுகம். இதுதான் மாயையிலிருந்து வெளிப்படுவது. இந்த மாயை விலகி விட்டாலே ஆணவம் அற்று போயிடும். ஆணவம் என்ன பண்ணுது? நல்ல அலங்காரம் பண்ணு, கிராண்டா கல்யாணம் பண்ணு, புது மாடல் கார் வாங்கு, இதெல்லாம் ஆணவத்தோட வெளிப்பாடு தானே. கார்ல போக வேணாம்னு சொல்லல, கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு போன் பண்ணீங்கன்னா கால் டாக்ஸி டிரைவரோட நிக்குது. இன்னும் சிங்கப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார் கூட வருது 5 வெள்ளிக்கு. 1 கிலோமீட்டருக்கு 5 வெள்ளி கொடுத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார் கூட வருதாமா சிங்கப்பூர்ல. என்ஜாய். 5 வெள்ளி தான் ரோல்ஸ் ராய்ஸ்ல போகலாம். ஆனா ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எத்தனை ஜென்மத்துல சம்பாதிக்கிறது, யார் யாரெல்லாம் ஏமாத்துறது இல்லையா? இப்ப நம்ம மந்திரிகள் 2 கோடி வாட்ச் கட்டுறானே, அது என்னன்னு இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது. அவனுடைய அறிவுக்கு அந்த வாட்சுகள் என்னென்ன இருக்குன்னு கூட தெரியாது. பணம் இருக்கு, ஒரு 3 கோடிக்கு ஒரு வாட்ச் வாங்கி கட்டுன்னு கட்டிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் ஆணவம் இல்லாம என்ன? இதனால் விளைந்ததுதானே பாவம். அந்த நேரம் பார்க்குற வாட்சுக்கு 3 கோடி எதுக்குன்றேன். பேசுற செல்போனுக்கு 1 லட்ச ரூபாய், ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு லேட்டஸ்ட் மாடல் எதுக்குன்றேன் இல்லையா? அப்ப இதுக்காக முறை தவறி ஈட்டுகின்ற பொருள் அது பாதிக்கப்படுகின்ற போது கோபதாபம், சண்டை, கடும் சொல், இதெல்லாம் பாவம் தானே. அப்போ மாயை விலகினால் ஆணவம் விலகி போடும், ஆணவம் விலகிவிட்டால் பாவங்களும் விலகிவிடும். இவ்வளவுதாங்க. நன்றி ஐயா. நன்றி ஐயா. அடுத்து ராதாம்மா கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, அந்த 3 கோடி வாட்சுக்கும் ஒரு பக்கத்துல டூப்ளிகேட் வாட்ச் வச்சு அதுல வித்தியாசம் கூட அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஆமா, உண்மைதான். உண்மைதான் ஐயா, என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ உடற்பயிற்சி செய்வதனால, நம்மளுடைய மகரிஷி கொடுத்த உடற்பயிற்சி செய்வதனால நம்மளுடைய வினைப்பதிவுகள் தீரும். இது நிறைய பேர் கேக்குறாங்க. ஆமாம்மா. அதாவது வினைப்பதிவு தீருதல்னு எப்படி சொல்றாங்கன்னா, உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கையிலே சிக்கல்கள், இந்த 3ம் பாவப்பதிவும் வெளிப்பாடு. உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கையிலே சிக்கல்கள், இந்த 3ம் பாவத்தின் வெளிப்பாடு. இப்ப இந்த உடற்பயிற்சி செய்யற போது நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைகிறது. ஏன்னா அந்த ஓட்டம் எல்லாம் சீர்படுத்திட்டோம் சொன்னாக்க சின்ன சின்ன உபாதைகள் எல்லாம் வராது.
அப்போ நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு பெருமளவு குறைந்து போகும். 5 அலமுறையும் உடற்பயிற்சி காயல்பெல்லாம் ஒழுங்கா செய்து வந்தோம் என்று சொன்னால் ஓகே. பல நோய்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளே இல்லாம போகும். கண்ம நோய் தனியா இருக்குங்க. கண்ம நோய் தனி. அது என்ன பாவ பதிவினால் வரக்கூடிய இந்த கேன்சரு, அல்சர் இதெல்லாம் கூட தள்ளி போகுது. நீங்க உடற்பயிற்சி இதெல்லாம் 5 அலமுறையில பண்ணிட்டு வரும்போது நம்முடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்கெல்லாம் 40 50ல சுகரோ பிபி வந்திருந்தா நமக்கு 50 60ல வருது, இல்லை வராமையும் போயிடுது. அப்ப இதெல்லாமே வந்து தள்ளி போடுறோம் அல்லது நீக்கிறோம், வராமையே காத்துக்கிறோம் இல்லையா? அதனால் உடற்பயிற்சி செய்தால் பாவங்கள் கழிகிறது என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க. ஓகே. சரிங்களாம்மா? உடற்பயிற்சி நமக்கு மனதுக்கும் மன ஆமா அமைதிக்கும் ஆமா. ஏன்னா உடல் தவம் அது. உடல் பயிற்சி என்பதை விட ஓ. உடல் தவம். உடற்பயிற்சி செய்யும் போது பேசிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு அப்படின்னு செய்யக்கூடாது. அந்தந்த உறுப்பின் மீது மனதை வைத்து கண் பயிற்சியை தவிர மற்ற எல்லா பயிற்சியும் கண்ணை மூடிட்டு செய்யலாமா? கண் பயிற்சி மட்டும்தான் கண்ணு திறந்திருக்கணும். அதே போல இந்த ஸ்டாண்டிங் பயிற்சியில வந்து கை சுத்துறோம் இல்லையா, அது சில சமயத்தை கண்ணை மூடினீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் தவறும். மற்ற எந்த பயிற்சியும் கண் திறக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கண் பயிற்சியை தவிர. ஆக்சுவலா கண்ணு திறந்தா கூட கான்சென்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, கண்ணை மூடினாதான் மனசு போயிடுச்சு. அப்போ அதுக்குதான் எப்படி பண்ணணுமா, இல்ல அது எப்படி பண்ணணும்னா உறுப்புல மனம் வச்சு செய்யும். அந்த அசைவிலேயே மனசு வச்சீங்கன்னா வேற எங்கேயும் போகாது. வெறுமனே கண்ணை மூடிக்கிட்டு கை சுத்தணும் வச்சீங்களா, மனசு எங்கேயோ போயிடும். அந்த பயிற்சி செஞ்சமான்னு கூட ஞாபகம் இல்லை, அந்த அளவுக்கு. அதுக்காக உடல் தவம் சொல்லுவாங்க சாமிஜி, அதுக்கு இன்னொரு வார்த்தை. நன்றி. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து ஜனாரையா. ஐயா வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை உரை. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, ஒரு கேள்வி ஒன்று வந்தது. இந்த நாங்க வந்து இப்ப இந்த நீங்க சொல்ற எல்லாம் பல செலவுகள் எல்லாம் ஆடம்பர செலவுகள் தான், அது எங்களுக்கே உண்மையில தேவைப்படையில. ஆனா இந்த சமுதாயத்துல வாழைக்குள்ள மற்றாக்கள் வந்து நாங்க என்ன செய்யறோம், என்ன உடுப்பு போடுறோம், என்னென்ன செய்யறோம்னு கவனிச்சு கொண்டே இருக்கிறாங்களே, அவங்களுக்கு வேற வேலை இல்லையோ இல்லாட்டி கண்கொத்து பாம்பு மாதிரி பார்த்து கொண்டே இருக்கிறாங்க மற்றாக்கள் என்ன செய்யணும்னு. அதாவது 2 கோணங்க அதுல. 2 கோணம். ஒன்று வந்து அவங்க நேரடியாக நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க பெரும்பாலும், ஏன்னா இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. நாமே எல்லாரும் நம்ம கவனிச்சுட்டு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். நாமே எல்லாரும் நம்மளையே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டோம். அதனால் நம்ம வந்து மிகைப்படுத்தி அழகுப்படுத்தக்கூடிய வகையில் ஆடைகளை கொஞ்சம் காஸ்ட்லியா பார்க்குறோம். ஒரு வேலை அப்படி கேட்டா வச்சுக்கோங்க, என்ன இவ்வளோ ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு. என் வசதிக்கு இவ்வளோ தான்ப்பா போட முடியும், உனக்கு வசதி இருக்கு நீ போட்டிருக்க, தப்பு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையே. இது உண்மையில பாடசாலை நாட்கள்லயே ஆரம்பிச்ச விஷயம்ன்றதை வச்சுக்கொண்டு தான் நான் அந்த கேள்வி வந்தேன்னு சொல்லி சொன்னா, நாங்கெல்லாம் வந்து வளர்ற காலத்துல வெளியில போறதுக்கு கொண்டு ஒரு உடுப்பு வச்சிருப்போம், வீட்டுக்கு போற உடுப்புன்னு சொல்லி வச்சிருப்போம். ஆனா வெளியில போடுற உடுப்பு வந்து சில நேரங்கள்ல நீங்க தொடர்ந்து ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு மாமா வீட்டுக்கோ அப்படியே போற நேரம் எல்லாம் அதுதான் போட்டுக்கொண்டு போக வேண்டாம். அது அவங்கள்ட்ட போய் ஒரு 6 மாசம் இருக்கும், திருப்பி போய்க்கல என்ன போட்டே மறந்துடும், அதே உடுப்பை போட்டுட்டு போயிடுவோம். அங்க போனா அது நேரடியாவே எங்களை சொல்லி இருக்கிறாங்க, இனிமே இந்த ஷர்ட்டை போட்டுக்கொண்டு நீங்க வராதே. அப்படி ஒரு ஆனா இத்தனைக்கும் அவங்க பணக்காரர் கூட இல்ல, ஆனா அவங்களுக்கு இந்த நேரம் என்ன அதே ஷர்ட்ல 6 மாசம் பொறுத்தும் அதே வலிக்கிறோட போட கண்டுதான் பழக்கம், அதால சொல்லுவாங்க அப்படி உண்டு. அதே மாதிரி இப்ப கூட சிலடியா நேரடியாக நல்லா தெரிஞ்சாக்கள் கூட அவர் ஒரு 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 இதுல ஒரு டிசைன் போட்ட உடுப்ப சொல்லி அந்த உடுப்போட நிப்பார், அது கண்டுபிடிக்கிற சுவம் பாருங்கன்னு சொல்லி சொல்றாக்களே இருக்கிறேன் கண்ணுக்கு முன்னால. அப்ப சில வேளை மைண்ட் வந்து சொல்லுது அப்படி இந்த மெட்டாக்காண்ட சுயனத்தை பற்றி கதைக்கிறாக்களுக்காண்டியே ஏதாலும் அந்த நேரம் கணக்கு வச்சு மாத்தி போட்டு கொண்டு போகணும் என்று சொல்லி தோன்றுது ஐயா. ஈவன் பெண்களுக்கும் இந்த பிரச்சனை கூட வருது, அவங்க இது வேற 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 சாரை கட்டணும் இல்லையண்டா மற்றாக்கள் பிடிச்சு கொள்ளுவாங்க. அதே தான் அங்கேயும் அந்த கல்யாண வீட்லையும் அப்படித்தான் கட்டன் 10வது இப்ப படங்கூட எடுத்து வச்சிடுறாங்க. அது ஒரு பிரச்சனையா வந்து இப்ப நாங்க ஆம்பளையால் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறோம், அதோட முடிஞ்சது பிரச்சனை.
பொம்பளைகளுக்கு அது வந்து பெண்களுக்கு வந்து கூட பிரச்சனை அது. என்ன சொன்னா ஆமா. படம் கூட எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல செல்போன்லயே இப்ப தட்டி அந்த போனாளியன பிள்ளை என்ன உடுப்பு போட்டவேன்னு கூட பாக்குறாங்க. அப்ப இதெல்லாம் இந்த சுயினங்களுக்கால எப்படி எங்கட மனதை அமைதிப்படுத்துறான்னு கொஞ்சம் கேள்வியா இருக்கு. அதுக்கு ஒரு மர்மல அதாவது தெரிஞ்சு இதுல தெரியும். இன்னொரு முக்கியமான கருத்துங்கய்யா. இப்படி பார்க்கக்கூடிய யாருமே நல்லவங்களா இருக்க முடியாது. அதுவும் வெளிப்படையா பேசக்கூடியவர் நிச்சயமா நல்லவங்களா இருக்க முடியாது. ஆணவத்தின் உச்சத்தில் இருப்பாங்க. ஏன்னா ஒரு திருட்ட போய் இங்க இந்த ட்ரெஸ் இப்படி போட்டிருக்குன்னு கேட்டா அவருடைய மனசு எவ்வளவு வருத்தப்படும் இல்லையா? அவங்க வசதியாக போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். நமக்கு பிடிக்கலன்னு ஒதுங்கி போய்க்கலாமே தவிர அதை போய் நீ நேர்ல இந்த ட்ரெஸ்ல போட்டிருக்கியான்னு கேட்கறதுக்கு முடிஞ்சா நீ வாங்கி கொடு, நன்கொடையா இல்லை ஒரு அன்பளிப்பா கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா? செய்யல இல்ல, அப்ப குத்தி ஆமா காட்ட ஐயா. மட்டும் உனக்கு என்ன உரிமை இருக்கு? அப்படிப்பட்ட உறவோ நட்போ தேவையில்லைன்னு ஒதுக்கிருங்க. 95% அப்படித்தானே ஐயா இருக்கிறாங்க வழிக்குல. ஒன்லி அதுதான் மன அதுதான் வளத்திலே நம்மை அன்பர்கள் நிம்மதியா இருந்தா வைத்துக் கொள்ளும். மன எங்கட மதியா வச்சுக்கொள்ளணும். அது ஆமா. மட்டும் இல்லைங்கய்யா, நிறைய பாத்தீங்கன்னா ம். இது ட்ரெஸ் மட்டும் இல்ல, பொருளாதார வளர்ச்சியில ம்ஹும். எல்லாத்துலயுமே பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க. ம்ஹும். ம். ம்ஹும். அவங்களும் அப்படி இருக்காங்க, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. உண்மைதானே ஐயா. ஆமா ஆமா. ஸோ இவங்களுக்கெல்லாம் நீ என்ன பண்ண முடியும்? இவங்க ஆசைப்படுறதுனால நம்ம போய் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா என்ன? எல்லாம் வந்து அடுத்தா தம்புஜத்தை பார்த்தாயா இது போன்ற ஆட்கள் நமக்கு வேதனை தருபவர்கள். ஆமா. அதான் வள்ளுவர் சொல்லுவார், என்ன விலை தந்தாவது அந்த உறவை அனுப்பி வச்சு தூரமா வச்சிருப்பார். ஒன்றை இழந்தாவது அந்த நட்பை அந்த உறவை வந்து தவிர்த்து விடுன்றார். ஒன்றை இழந்தாவது. நீங்க நட்பு அறைதலாம் பாத்தீங்கன்னா உறவு நட்பு அப்படித்தான். ஸோ நட்பு அறைதல் 50 குரட்பா தந்திருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றை இழந்தாவது இந்த நட்பை வந்து தவிர்த்து விடு, இந்த உறவை தவிர்த்து விடு, அது வச்சிருந்தா உனக்கு தான் அவஸ்தை அப்படிம்பார். நல்ல தத்துவங்கள் எங்களுக்கு புரிஞ்சாலும் ஐயா சில வேளை நடைமுறை வாழ்க்கையில அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்லைங்க, இதுல நம்ம ஆழமா போக போக அதெல்லாம் அலட்சியப்படுத்திடுவோம். அலட்சியப்படுத்தி விட வேண்டியது. அலட்சியப்படுத்திடுவோம். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. இத்துடன் நாங்கள் இன்றைய இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரம் ஆன்மா பாகம் 20 இந்த சிறப்பு சிந்தனை உரையை வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே எமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு